வணக்கம். நாம் இப்போது கார்ஸுடைய டயர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டயரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த டயர் வந்து எந்தளவுக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், அப்புறம் டயரோட மெயின்டெனன்ஸ், வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட், இது பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு காருக்கு வந்து டயர் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன தான் இன்ஜின் டியூனிங், இன்ஜின் மாடிஃபிகேஷனு என்ன பண்ணாலும், எவ்வளோ தான் இன்ஜின் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து எங்கே கிடைக்கணும், அதை பாருங்கள். ரோடு உங்கள் காருக்கு நடுவில் இருக்கிறது வந்து அந்த சின்ன ரப்பர் தான், டயர் தான். அந்த டயர் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். உங்கள் ரைடிங் கம்ஃபர்ட்டுக்காக இருக்கட்டும், இன்ஜின் பவர் வந்து ஃபைனல் டெலிவரியாக வந்து டயர் தான் கொடுக்க போகுது உங்களுக்கு. அதனால் பெஸ்ட் டயர்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம். நீங்கள் அந்த அலைன்மெண்ட் வீடியோ, வீல் பேலன்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டயர்ஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து எலைட் i20 195 55 R16 போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா 195ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்த்து, 55ன்றது பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஹைட்டு, R16ன்றது பார்த்திங்கன்னா இதோட ரேடியஸு, இது வந்து ரேடியஸ், இது வந்து ஃபுல் டயமீட்டர். இது மெஷர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டயர் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு டயர் நல்ல சாஃப்ட் ரப்பராக வாங்கி போடுங்க. நான் இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு சொல்ல வரல. நல்ல குவாலிட்டியான டயர்ஸ், பிரிட்ஜ்ஸ்டோனு, மிஷிலின், அப்புறமா அப்போலோ, ஒருத்தரோட வெஹிக்கிள் ஒருத்தரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி போடலாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது டயரில். ஆனால் வந்து டயர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வண்டியில். நீங்கள் வேணால் பாருங்கள், வண்டியில் நீங்கள் என்ன வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணுங்கள். ரோட்டுக்கும் காருக்கும் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் மட்டும்தான். அதுக்கப்புறமா இந்த டயரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ்லாம் இருக்குது இல்லையா, நிறைய பேருக்கு இந்த க்ரூஸ்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியாது. இதில் எப்படின்னா, நீங்கள் இது வந்து ஆல் வெதர், ஒரு நிமிஷம் இருக்குங்க, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆல் வெதர் டயர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் கைடிங் லைன் மாதிரி. இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணி இருக்குது ரோட்டில், மழை டைமில் நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் கார் வந்து தண்ணியில் இறங்கும் போது வாட்டர் இது வழியாக போயிட்டு வெளியில் போயிடும். இந்த சைடில் இருக்கிறது இந்த மாதிரி க்ரூவ் லைன்ஸ்லலாம் வெளியே போயிடும். ஸோ இது வந்து ஆல் வெதர் டயர். மழை காலத்துலேயும் ஓட்டிக்கலாம், வெயில் காலத்தில் ஓட்டலாம். இது வந்து ஸ்லிப் டயர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிலதெல்லாம் இருக்குது, ஸ்லிப் டயர்ஸு, ரன் ஃப்ளாட் டயர்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்குக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி கிரிப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா இந்த டயர்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரப்பர் வந்து ஹார்ட் ஆகிடும். இதில் வந்து டயர்ஸ்லேயே நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். பழைய டயர்ஸுக்குமே நீங்கள் 4 டயர் புதுசாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் தெரியும், மைலேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். எப்பயுமே கரெக்டான ப்ரெஷரில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வந்து காற்று செக் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கப்புறமா 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். பேலன்சிங் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் பார்க்கணும். டயர் வந்து முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறதெல்லாம் மாற்றி போடணும், ரொட்டேட் பண்ணி போடணும். டயரோட லைஃப் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். டயர் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு அதோட லைஃப் இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் வண்டி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு வெஹிக்கிள்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயரு தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டே கொடுக்கும் ரோட்டில் வந்து. ஏன்னா அதுதான் ஃபைனலாக அந்த ரப்பர் தான் வந்து ப்ரைமரி சஸ்பென்ஷனே. அதுதான், அது தாண்டி தான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட சஸ்பென்ஷனே இருக்கும். காரோட டயர் தான் வந்து ப்ரைமரி சஸ்பென்ஷன். இதில் வந்து டயரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வீல் பேலன்சிங் எடுத்திங்கன்னா, டயர் வந்து இப்படி காரில் வந்து சுற்றுது இல்லையா, ஸ்டேரிங் வந்து வாபிள் ஆகும் உங்களுக்கு. இருங்க நான் காமிக்கிறப்போ, இந்த ஸ்டேரிங் வந்து இப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு 100-120 போகும்போது இந்த மாதிரி ஷேக் ஆகும். அது ஏன் ஆகுது அப்படின்னா, அந்த டயர் வந்து கரெக்டான அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் என்னன்னா டயர் இப்படி ரொட்டேட் ஆகும். கரெக்டாக ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆக வேண்டிய டயர் வந்து எப்படி ஆகும்னா, இப்படி லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு 100-120 போகும்போது. இப்போது அந்த அலைன்மெண்ட் வீடியோ, பேலன்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு வெயிட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த வெயிட்டு தான் வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் கரெக்டாக அந்த டயரை சுற்ற வைக்கும். அதுக்காக தான் நம்ம வீல் பேலன்சிங் பண்ணுறது. ஸ்டேரிங் வாபிள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வீல் பேலன்சிங் பண்ணலாம். அலைன்மெண்ட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, இப்போ டயர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நீங்கள் கார் ஓட்டுறீங்க, ஸ்டேரிங் திருப்பும் போதெல்லாம் இப்படி 2 பக்கமும் திரும்பும் டயரு. இப்போ இது டோ இன் டோ அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் டோ இன். இப்போது இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, இப்போ இது 2 டயர்னு வச்சுக்கோ. இப்போது இது ஒரு டயர்னு வச்சுக்கோங்க.
டோ இன் டோட்டுன்றது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ஸாக டில்ட் ஆன மாதிரி இருக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலேருந்து இப்படி பார்க்கணும், டயர் வந்து இன்வெர்ட்டாக டில்ட் ஆகிருக்கும். டோ அவுட்ன்றது 2 டயரும் எக்ஸ்டெண்டடாக ஃப்ளிப் ஆகிருக்கும். கேம்பர் ஆங்கிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோலலாம் நீங்கள் ஷேர் ஆட்டோலலாம் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும், ஒரு 2 டயருமே ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் கேம்பர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. காரில் வந்து கேம்பர் ஆங்கிள்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். டோ இன் டோ அவுட்டுமே ஸ்டாண்டர்ட் மேனுஃபேக்சரிங்கில் வரும்போது உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஸ்டேரிங் ஆங்கிள்ஸை மட்டும் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க வீல் அலைன்மெண்ட்டில். ஏன்னா நம்ம சின்ன பாட்டு ஹோல் பள்ளத்தில் அதெல்லாம் ஓட்டும்போது என்ன ஆகுனா உங்கள் டயர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் லீனியர் மோஷனில் போயிட்டு வர்றதுனால ஸ்டேரிங் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த சின்ன பிளேனால என்ன ஆகும்னா டயர் வந்து அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேரிங் ராடில் வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் தான் வச்சுருப்பாங்க அந்த இடம். அதை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. கரெக்டான அந்த டயர்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக 2 டயருமே பேரலாக ஸ்ட்ரைட்டான லைனில் வந்து அலைன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அலைன்மெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டயர் வந்து இந்த சைடு வந்து ஸ்டேரிங் வந்து திருப்பி பார்ப்பாங்க, காரை முன்ன பின்ன தள்ளி பார்ப்பாங்க. அதுக்காக தான் வந்து அதை செக் பண்ணுறது. வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு பேரலல் லைனில் 2 டயருமே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா டயர் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு தேயும், அன்ஈவனாக ஒரு மாதிரி தேயும், அந்த இஷ்யூஸ்லாம் வரும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா டயர்ஸ் வந்து ஒரு 60-70,000 வரைக்குமே ஓடும். நான் 90,000 80,000 ஓடின டயர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் கரெக்டாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும். ப்ரொவைடட் டயர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டயர் வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சின்ன விஷயம், டயர் மட்டும் ஏதாவது ஃப்ளிப் ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஃப்ளிப்னா இந்த சைட்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகுது. ஆக்சிடெண்ட்னா போகும்போது வெடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால டயர் ஒரு மாதிரி ஆன் அவுட் ஆகுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் மூவிங்கில் இருக்கும்போது இது மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு யாராலுமே காப்பாற்றவே முடியாது. டயர்ஸில் வந்து ஒரு 85% வந்து அதோட லைஃப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டயரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது அட்வைசபிள். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு டயர் வெடித்து மீடியன் டிவைடர் தாண்டி அந்த பக்கம் கார்லாம் போய் விழுற மாதிரி நியூஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா டயர் வந்து ஓவராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபுல் எக்ஸ்டென்ட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு டயர் வந்து 85% தான். அதில் வந்து ஒரு க்ரூஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு மார்க்கிங் இருக்கும். அது வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அந்த டயரை. அந்த மார்க்கிங் வேணாலும் நான் இருக்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த க்ரூஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் அந்த மார்க்கிங். இந்த 3 இடத்துல இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அந்த மார்க்கிங். அதுதான் வந்து டயரோட லாஸ்ட் பாயிண்ட். அதுதான் வந்து டயரோடைய லாஸ்ட் பாயிண்ட். அந்த ஃபுல் ரப்பர் வந்து தேஞ்ச பிறகு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் மாற்றிடணும். அதுக்கு முன்ன பின்ன 50 to 55 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக டயர் மாற்றுறது வந்து பெஸ்ட்டு. ப்ரொவைடட் இதில் வந்து வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், அப்புறமா வேறு என்ன, இதில் வந்து டயர்ஸை பற்றி அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்டாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை இன்னும் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே கடையில் பேச முடியல, ரொம்ப அது நியூமேட்டிக் ஏர் ப்ரெஷர் சவுண்டு வந்து அங்கே ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நான் அது சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொன்றுல பார்ப்போம். சியோ, பை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம சஸ்பென்ஷன், ஸ்டேரிங்ஸ், பிரேக்ஸ் இதெல்லாம் வந்து பொறுமையாக ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன். ஓகே, பை.